கரை படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பேங்க்னால தன்னுடைய அப்பா KS ரவிக்குமார் வந்து பாதிக்கப்படுறாரு. அவர் மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால நம்ம படத்துடைய ஹீரோவான தனுஷ் வந்து அந்த பேங்குக்கு அகைன்ஸ்டா ஈடுபடுறாரு. அதாவது கொள்ளையடிக்கிறாரு. சோ படம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீரியட் மூவி அப்படின்றனால சோ பெருசா அப்போ வந்து கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா சோ நிறைய கண்டுபிடிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் லைக் கேமராஸ் இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எதுவுமே அவங்க கண்ணுக்கு படாது. சோ அந்த மாதிரியான நேரத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி கொள்ளடிக்கிறாங்க, எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறாரு அந்த ஊர் மக்களுக்காக அப்படின்றது ஒன்லைன் ஸ்டோரி. படத்துல தனுஷுடைய ஆக்டிங்கும் ஜிவி பிரகாஷுடைய பிஜிஎம்மும் சும்மா வேற லெவல் அட்டகாசமா இருந்தது. படம் ஸ்டார்ட் ஆனவனே ஒரு 20 மினிட்ஸ் செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியலா அதாவது சென்டிமெண்டா போயிடும். அப்புறம் திருப்பியும் பீக் பிடிப்பாங்க. அதாவது இன்டர்வல் சீன்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செம்ம ஹைப்பா இருக்குங்க படத்துல இன்டர்வல். அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெஸ்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி தெனிக்கிற மாதிரி இருந்தது. அந்த பேங்க்ல வந்து கொள்ளடிக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற சீன்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். மமிதா பைஜுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெருசா கேரக்டர் எல்லாம் இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன ரோல்ல தான் வருவாங்க. சோ அவங்களுடைய போர்ஷன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கம்மி தான். சுராஜுடைய ஆக்டிங் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருந்ததுங்க. அவருடைய ஸ்கிரீன் பிளே அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாம் சும்மா வேற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு டீசென்ட்டா பாத்தீங்க அப்படின்னா விக்னேஷ் ராஜா வந்து தனுஷ்காக இந்த கரை படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே ரைட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு பீரியட் மூவி அப்படின்றனால கொஞ்சம் ஸ்லோவா தான் நரேஷன் வந்து பண்ணியிருக்காரு ஸ்கிரீன் பிளேல. சோ இந்த ஸ்லோ பேஸ்டு நரேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியல. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பெட்டரா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ நரேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் இன்டர்வல் பாத்தீங்க அப்படின்னா சோ கொஞ்சம் நரேஷன் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஸ்கிரீன் பிளேவும் ஸ்லோவா தான் இருக்கும். திரும்ப கிளைமேக்ஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடா கொண்டு போய் விட்டுருப்பாங்க. சோ விக்னேஷ் ராஜா வந்து ஸ்கிரீன் பிளே வந்து நரேஷன்ல ஸ்லோவா எழுதி அந்த ஹைப்பை கிரியேட் பண்றதுல எக்ஸ்ட்ராடினரியா இந்த படத்துல வந்து காமிச்சிட்டாரு. சோ தனுஷ்க்கு இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்ல ஒரு 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 4 படங்கள்ல இந்த படம் வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் மூவி கிடையாதுங்க. சோ நீங்க ரொம்பவே எதிர்பார்ப்பு வச்சு இந்த படத்துக்கு போகாதீங்க. ஒரு பீரியட் மூவி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க சாட்டிஸ்ஃபைடோட வரலாம். சோ நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ரிவ்யூக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.